Shalom. We have a good God, and we now call upon Him to let His spirit of wisdom and understanding rest upon us as we continue our journey into discipleship with Christ. We were looking at how Peter had to be confronted with the three questions of love. Shalom. நமக்கு ஒரு நல்ல தேவன் இருக்கிறார். பேதுருவின் அன்பை குறித்து 3 முறை எப்படி அவர் கேள்வி கேட்கப்பட்டார் என்பதை குறித்து கவனித்துக் கொண்டிருக்கிறோம். கிறிஸ்துவுடனே சீஷத்துவத்தின் பாதையில் தொடர்கிற நம் மீது ஞானத்தையும் உணர்வையும் அளிக்கிற ஆவியானவர் தங்கி இருக்கும்படி கேட்போமாக. So the Lord Jesus came to reaffirm in Peter the love, the phileo love that really was there in him, the bosamly love of a true friend to a true friend. ஒரு உண்மையான சிநேகிதன் தன்னுடைய சிநேகிதன் மீது பாராட்டக்கூடிய இதயபூர்வமான அன்பாகிய அந்த ஃபீலியோ அன்பு பேதுருவுக்குள் இருக்கிறது என்பதை உறுதிப்படுத்தும்படியாக இயேசுவானவர் வந்தார். And the Lord, because He could see this true love in Peter, He began to recognize him now as a true shepherd after Himself. உண்மையான இந்த அன்பு பேதுருவுக்குள் இருக்கிறதை அறிந்து கொண்ட ஆண்டவர் தம்மை போலவே பேதுருவும் ஒரு மேய்ப்பன் என்கிற அங்கீகாரத்தை கொடுக்கிறார். So the very first love response of Peter, that I do love you with a friend to friend love, Jesus says, feed my lamb, my little sheep. ஒரு சிநேகிதன் தன் சிநேகிதன் மீது பாராட்டுகிற உண்மையான அன்பு என்னிடத்தில் உண்டு என்பதை பேதுரு வெளிப்படுத்தின உடனே என் ஆட்டுக்குட்டிகளை மேய்ப்பாயாக என்ற பொறுப்பை இயேசு ஒப்படைக்கிறார். And then in the second love response, Jesus said, all right, you feed my grown up male sheep. That's from the Sirach Peshita. இரண்டாம் அன்பின் பதிலாக பேதுரு சொன்ன பொழுது சிரியாக் பெஷிட்டாவில் இருக்கிற வளர்ந்த என் ஆண் ஆடுகளை மேய்ப்பாயாக என்ற பொறுப்பை ஒப்படைக்கிறார். And the final response, Jesus said to Peter, all right, you really do, and I really do know that you love me with that bosamly love. All right, you also feed my grown-up female sheep. பேதுருவின் இறுதியான மாறுத்துரத்தை இயேசு அங்கீகரித்து இதயபூர்வமாய் நீ என்னை நேசிக்கிறதை அறிந்திருக்கிறேன், ஆகவே வளர்ந்த என் பெண் ஆடுகளை இப்பொழுது நீ மேய்ப்பாயாக என்று சொல்லுகிறார். You know, and as we look on in John 21, immediately in verse 18 now, Jesus turns to Peter again and says, I tell you the truth. 21ஆம் அதிகாரம் யோவானில் உடனடியாக 18ஆம் வசனத்தில் இயேசு பேதுருவை பார்த்து மெய்யாகவே மெய்யாகவே நான் உனக்கு சொல்லுகிறேன் என்று சொல்லுகிறார். And he was being very serious now, and he tells Peter, when you were younger, you dressed yourself and went where you wanted. இப்பொழுது இயேசு மிகவும் கருத்தோடு கூட பேதுருவை பார்த்து நீ இளவயதுள்ளவனாய் இருந்த பொழுது உன்னை நீயே அறை கட்டி கொண்டு உனக்கு இஷ்டமான இடங்களிலே நடந்து திரிந்தாய். But when you are old, you will stretch out your hands and someone else will dress you and lead you where you do not want to go. Now Jesus was indicating by this the kind of death by which Peter would glorify God. நீ முதிர் வயதுள்ளவனாகும் போது உன் கைகளை நீட்டுவாய், வேறொருவன் உன் அறையை கட்டி உனக்கு இஷ்டமில்லாத இடத்துக்கு உன்னை கொண்டு போவான். இன்ன விதமான மரணத்தினாலே பேதுரு தேவனை மகிமைப்படுத்த போகிறான் என்பதை குறிக்கும்படியாக இப்படி சொன்னார். You know, only truly in Christianity does death glorify God. உங்களுக்கு தெரியுமா, உண்மையாகவே கிறிஸ்தவத்தில் மாத்திரமே இவ்விதமாக மரணம் தேவனை மகிமைப்படுத்துகிறதா இருக்கிறது. Because it is a death that brings life. ஏனென்றால் இது ஜீவனை கொடுக்கக்கூடிய ஒரு மரணமாகும். And the greatest life that a death can bring is eternal life. மரணம் கொண்டு வரக்கூடிய மாபெரும் ஜீவன் நித்திய ஜீவனாய் இருக்கிறது. And that's what we are all after, eternal life. ஆகவேதான் நாம் அனைவரும் நித்திய ஜீவனுக்கு பின் செல்கிறோம். The life of God. தேவனுடைய ஜீவன். The life of God that goes on forever and ever. என்றென்றைக்கும் தொடர்ந்து நீடித்துக் கொண்டிருக்கும் நித்திய தேவனுடைய ஜீவன். But not just a life
that goes forever, but a rich life. வெறுமனே சாதாரணமாய் இருக்கக்கூடிய நீடித்த வாழ்வா இராமல் ஐஸ்வர்ய வளம் நிறைந்த ஒரு பரிபூர்ண ஜீவனாகும் அது. There is eternal life that goes on forever for all believers. எல்லா விசுவாசிகளுக்கும் நிரந்தரமாய் நீடிக்கக்கூடிய நித்திய ஜீவ வாழ்வு. And so even if you are one of the crowd disciples who really have come to a place of true repentance and the blood of Jesus can come into your life, you will have that eternal life, that eternal, long-term, forever life. மெய்யான மனம் திரும்புதலை அடைந்தவர்களாய் இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால் கழுவப்பட்டு அவரை பின்பற்றுகிற கூட்டத்தாரில் ஒருவராய் நீங்கள் இருந்தாலும் கூட அந்த நித்திய ஜீவன் உங்களுக்கு உண்டு. As long as there is the blood of Jesus in your life, you will have this privilege to live in this part of eternal life. இயேசு கிறிஸ்துவின் திருரத்தம் உங்கள் வாழ்க்கையில் இருக்கும் வரைக்கும் இந்த நித்திய ஜீவனை சுதந்தரித்துக் கொள்ளும் ஸ்லாக்கியம் உங்களுக்கு கிடைக்கும். But there's another part of eternal life that is the life of God, living with the life, with knowledge of God forever and ever. ஆனால் தேவனுடைய ஜீவனை கொண்டு தேவனை அறிகிற அறிவினால் என்றென்றைக்கும் வாழக்கூடிய ஒரு நித்திய ஜீவனின் பங்கும் உண்டு. And this we also have an understanding from the high priestly prayer of the Lord Jesus in John 17. யோவான் 17ஆம் அதிகாரத்தில் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து பிரதான ஆசாரியராக ஏறெடுத்த ஜெபத்திலிருந்து இதை அறிந்து கொள்ள முடிகிறது. And beginning at verse 1, Jesus prayed, he says, Father, the time has come, glorify your Son, that your Son may glorify you. முதலாம் வசனம் துவங்கி பார்க்கிறோம், பிதாவே வேலை வந்தது, உம்முடைய குமாரன் உம்மை மகிமைப்படுத்தும்படிக்கு நீர் உம்முடைய குமாரனை மகிமைப்படுத்தும். For you granted him authority over all people, that he might give eternal life to all those who you have given him. நீர் உம்முடைய குமாரனுக்கு தந்தருளின யாவருக்கும் அவர் நித்திய ஜீவனை கொடுக்கும் பொருட்டு மாம்சமான யாவர் மேலும் நீர் அவருக்கு அதிகாரம் கொடுத்திருக்கிறீர். Now this is eternal life, that they may know you. அவர்கள் உம்மை அறிவதே நித்திய ஜீவன். The only true God and Jesus Christ whom you have sent. ஒன்றான மெய்தேவனாகிய உம்மையும் நீர் அனுப்பினவராகிய இயேசு கிறிஸ்துவையும் அறிவதே நித்திய ஜீவன். If you carefully examine this understanding of eternal life also in the epistles of John, யோவான் எழுதின நிருபங்களிலேயும் நித்திய ஜீவனை குறித்த இந்த விளக்கத்தை கவனமாக ஆராய்ந்து பார்ப்போமானால், especially in 1 John, விசேஷமாக 1 யோவானில் you will get a fuller and richer understanding of this portion of eternal life, that is the knowing, the experiential, the true life of God that belongs to those who are close to God. தேவனுக்கு மிகவும் நெருக்கமானவர்களுக்கு என்று மாத்திரம் இருக்கக்கூடிய நித்திய ஜீவனின் இந்த பங்காகிய அனுபவபூர்வமான தேவனுடைய ஜீவனின் அறிவின் முழுமையையும் மிக வளமாய் அறிந்து கொள்ள முடியும். And so this is where discipleship comes in. ஆகவே இங்கேதான் சீஷத்துவம் உள்ளே வருகிறது. The call of disciples is a call into the life of God eternally. சீஷர்களுக்கு விடுக்கப்பட்ட அழைப்பு நித்தியமாய் தேவனுடைய ஜீவனுக்குள் பிரவேசிப்பதற்கான அழைப்பாகும். But many believers will only have a life with God, but not a life of God eternally. ஆனால் அநேக விசுவாசிகள் தேவனோடுள்ள ஜீவனை தான் பெற்றிருக்கிறார்களே ஒழிய தேவனுடைய ஜீவனை நித்தியமாய் தங்களுக்குள் பெற்றிருப்பதில்லை. So, although all will have life, only a few will have the life of God eternally, but all will have God with them. ஆகவே எல்லாருமே நித்திய ஜீவனை சுதந்தரித்தாலும் கூட வெகு சிலரே தேவனுடைய ஜீவனை உடையவர்களாக இருப்பார்கள். ஆனால் அனைவரோடும் கூட தேவன் நித்தியமாக இருப்பார். Now Peter was specially chosen by God the Father and mediated through the Lord Jesus to be the very first representative of the disciple company.
சீஷர்கள் கூட்டத்தின் முதல் பிரதிநிதியாக இருக்கும்படி பேதுரு விசேஷமாக பிதாவாகிய தேவனால் தெரிந்தெடுக்கப்பட்டு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினால் பரிந்துரை செய்யப்பட்டவராய் இருக்கிறார். So even in John chapter 1, when the Lord met him, he already said, Simon, son of Jonas, you will be called Kepha or Cephas or Petra, we call it, or Peter. You will be called the rock. யோவான் முதலாம் அதிகாரத்தில் இயேசு பேதுருவை சந்தித்த உடனே, யோனாவின் குமாரனாகிய சீமோனே, நீ கேபா என்னப்படுவாய், இல்லாவிட்டால் பாறை என்னும் அர்த்தம் கொள்ளும் பேதுரு என்னப்படுவாய் என்கிறதை பார்க்கிறோம். And many months later, when Jesus took all the disciples way up north to this place in Caesarea Philippi, again he told Peter this thing. பல மாதங்கள் கழித்த பின்பு தம்முடைய சீஷர்கள் அனைவரையும் இயேசு பிலிப்பி செசரியா இடங்களுக்கு அழைத்து சென்ற பொழுது அங்கேயும் பேதுருவை பார்த்து சொல்லுகிறார். You know, he was asking the disciples, who do people say I am? இயேசு தம்முடைய சீஷர்களை பார்த்து மக்கள் என்னை யார் என்று சொல்லுகிறார்கள் என்று கேட்கிறார். And so they have different answers. John the Baptist, Elijah, Jeremiah, or one of the prophets. சிலர் உம்மை யோவான் ஸ்நானன் என்றும் எலியா என்றும் எரேமியா என்றும் தீர்க்கதரிசிகளில் ஒருவர் என்றும் சொல்லுகிறார்கள் என்று பல்வேறு பதில்களை கொடுத்தார்கள். Now, just something that you might want to pay attention to. By their response, they are saying that it is possible for the prophets to come back again in the person of the Lord Jesus. இப்பொழுதும் இதில் நாம் மிகவும் கவனிக்க வேண்டிய ஒரு முக்கியமான காரியம் என்னவென்றால், சீஷர்கள் கொடுத்த பதிலின் மூலம் தீர்க்கதரிசிகளில் ஒருவர் இயேசுவாக மீண்டு வரக்கூடிய வாய்ப்புண்டு என்று சொல்லுகிறார்கள். There are some or many in the Christian church who cannot accept that prophets can come back again. தீர்க்கதரிசி மறுபடியும் உயிரோடு வர முடியும் என்பதை திருச்சபையில் இருக்கிற அதிகமான மக்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். And that's because we don't pay attention to what the Lord said and the many situations in which the Lord's teaching is being taught. கர்த்தர் சொன்ன வார்த்தைகளை நாம் செவி கொடுத்து கேட்காததினாலும் பல்வேறு சூழ்நிலைகளிலே ஆண்டவருடைய போதனை உபதேசிக்கப்படும் பொழுது அதற்கு கவனமாய் செவி கொடுக்காததினால்தான் இப்படி இருக்கிறது. However, we are going to look at Peter. Jesus heard from Peter, and Peter said, "You are the Christ, the Messiah, the Son of the living God." எனினும் பேதுருவிடம் கர்த்தர் கேட்ட கேள்விக்கு அவர் கொடுத்த பதிலிலே, நீர் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்துவாகிய மேசியா என்று சொல்லுகிறதை பார்க்கிறோம். And the Lord said, "Blessed are you, Simon, son of Jonah." யோனாவின் குமாரனாகிய சீமோனே, நீ பாக்கியவான் என்று கர்த்தர் சொல்லுகிறார். Because you've got this revelation from heaven. இந்த வெளிப்படுத்தலை நீ பரலோகத்திலிருந்து பெற்றுக்கொண்டாய். And I say, you are Peter. You are Peter. நீ பேதுருவாய் இருக்கிறாய் என்று நான் சொல்லுகிறேன். And upon Peter, upon the rock, upon you, this rock, I will build my church. மேலும் நான் உனக்கு சொல்லுகிறேன், நீ பேதுருவாய் இருக்கிறாய், இந்த கல்லின் மேல் என் சபையை நான் கட்டுவேன். The gates of Hades will not overcome it. பாதாளத்தின் வாசல்கள் அதை மேற்கொள்வதில்லை. That's what the Lord Jesus did. கர்த்தராகிய இயேசு இதை தான் செய்தார். He built the first church of the New Testament around the Apostle Peter. புதிய ஏற்பாட்டின் முதல் திருச்சபையை அப்போஸ்தலனாகிய பேதுருவை சுற்றி அவர் கட்டினார். You can say he was the first among equals. தன் காலத்தில் வாழ்ந்தவர்களுக்குள்ளே அவர் முதலானவர் என்று சொல்லலாம். But he had to be chosen as the first one. முந்தினவராய் இருக்கும்படி அவர் தெரிந்தெடுக்கப்பட வேண்டியதாக இருந்தது. The Lord knows his sheep. கர்த்தர் தம்முடைய ஆடுகளை அறிந்திருக்கிறார். And he knows Peter will be a good shepherd like himself. தம்மை போலவே பேதுருவும் ஒரு நல்ல மேய்ப்பனாக இருப்பார் என்று கர்த்தர் அறிந்திருந்தார். Now, all the other disciples also eventually got what Peter got. தொடர்ந்தேச்சியான காலப்போக்கில் மற்ற சீஷர்களும் பேதுரு பெற்றுக்கொண்ட அதே காரியத்தை பெற்றுக்கொண்டார்கள். Because when we go to Matthew 18, ஏனென்றால் மத்தேயு 18ஆம் அதிகாரத்திற்கு வரும்போது the same authority of binding and loosing was given now to all the disciples. கட்டுகிற கட்டவிழ்க்கிற அதே அதிகாரம் மற்ற சீஷர்களுக்கும் கையளிக்கப்படுகிறது. But only the
closed room disciples, the close disciples, not the crowd disciples. இயேசுவோடு கூடவே சஞ்சரித்த உள்வட்ட சீஷர்களுக்கு மாத்திரம்தான் கொடுக்கப்பட்டதே அன்றி கூட்டமாய் பின்பற்றின சீஷர்களுக்கு கொடுக்கப்படவில்லை. And eventually all these disciples except Judas went to also gather families around themselves for Jesus. அதை தொடர்ந்து யூதாஸ் காரியோத்தை தவிர மற்ற சீஷர்கள் அனைவரும் இயேசு கிறிஸ்துவுக்காக குடும்பங்களை தங்களை சுற்றிலும் சூழ ஏற்படுத்தினார்கள். Because every disciple who is a true disciple of Christ, who answers his requirements of discipleship, will become like a little piece of rock out of the big rock which is Jesus. ஏனென்றால் சீஷத்துவத்தின் முழுமையான கோரிக்கையை நிறைவேற்றுகிற ஒவ்வொரு மெய் சீஷனும் பெரிய கண்மலையாகிய கிறிஸ்துவின் ஒரு சிறு பாறையாகவே இயங்குவார். And that's why Peter, when he wrote the epistle, 1 Peter, in chapter 2, verse 4, he reminded the people that you come to him, the living stone, rejected by man but chosen by God and precious to him. ஆகவேதான் பேதுரு தம்முடைய நிருபத்தை எழுதும் பொழுது 1 பேதுரு 2:4 மனுஷரால் தள்ளப்பட்டதாயினும் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டதும் விலையேற பெற்றதுமாயிருக்கிற ஜீவனுள்ள கல்லாகிய அவரிடத்திலே நீங்கள் வந்து சேர்ந்தீர்கள் என்று சொல்லுகிறார். You also, like living stones, are being built into a spiritual house to be a holy priesthood. ஜீவனுள்ள கற்களைப் போல ஆவிக்கேற்ற மாளிகையாகவும் பரிசுத்த ஆசாரிய கூட்டமாகவும் நீங்கள் கட்டப்பட்டு வருகிறீர்கள். In other words, Peter knew that he was not exclusive. நான் மாத்திரமே பிரத்யேகமானவன் என்று பேதுரு நினைக்கவில்லை. But all who are called into close discipleship are going to be a living stone. நெருக்கமான சீஷத்துவத்துக்கு அழைக்கப்பட்ட அத்தனை பேரும் ஜீவனுள்ள கற்களாக இருப்பார்கள் என்பதை அறிந்திருந்தார். And these living stones will gather around themselves a true family of God. இந்த ஜீவனுள்ள கற்கள் தங்களை சுற்றிலும் தேவனுடைய குடும்பத்தை கூட்டி சேர்ப்பார்கள். Peter was the first disciple. பேதுரு முதலாவது சீஷனாக இருந்தார். And after the Lord Jesus came back the third time to the disciples in John 21, யோவான் 21 கர்த்தராகிய இயேசுவானவர் மூன்றாவது முறையாக சீஷரிடத்தில் திரும்பி வந்தபோது his main goal, his main objective was to come to Peter. அவருடைய பிரதான நோக்கமே லக்கே பேதுருவை சந்திக்க வேண்டும் என்பதுதான். In the previous two showings, he came to them in the closed room and he imparted shalom and he breathed the Spirit into them. முந்தைய சந்திப்பிலே பூட்டப்பட்டிருந்த அறைக்குள் பிரவேசித்த அவர் அவர்களுக்கு சமாதானத்தை கூறி அவர்கள் மீது தம்முடைய ஆவியை ஊதினார் என்று வாசிக்கிறோம். In the second visit, according to the book of John, he came for another person, Thomas, who is the doubting Thomas, because Thomas Didymus. யோவான் புத்தகத்தின் அடிப்படையில் இரண்டாவது சந்திப்பின் பொழுது சந்தேகித்த தோமாவுக்காகவே வந்தார். Because he needed to release a revelation that is very important, not just for Thomas, but for all those who want to be disciples of Christ. தோமாவுக்கு மாத்திரமல்ல, கிறிஸ்துவின் உண்மையான சீஷராய் அவரை பின்பற்ற விரும்புகிற அத்தனை பேரும் அறிந்து கொள்ள வேண்டிய ஒரு சத்தியத்தை வெளிப்படுத்தும்படி வந்தார். Says you have to walk in the blessing of believing even though you don't see. காணாமல் இருந்தும் விசுவாசிக்கிறவர்களுக்குரிய பாக்கியத்திலே நீங்கள் நடைபோடுகிறவர்களாய் காணப்பட வேண்டும். In this third time, when he came, after giving them a good breakfast, இந்த மூன்றாவது சந்திப்பின் பொழுது நல்லதோர் காலை உணவை அவர்களுக்கு கொடுத்த பின்பு தம்மை வெளிப்படுத்துகிறார். Because he is a shepherd, he is like a mother, he's caring for them and they had labored all night. He wanted them to have a good breakfast that maybe for the first time he's prepared for them. அவர் ஒரு மேய்ப்பராக இருக்கிறபடியினால் ஒரு தாயை போல இரவு முழுவதும் பிரயாசப்பட்டு அவர்களுக்கு நல்ல ஒரு காலை உணவை கொடுக்கும்படி ஒருவேளை முதல் முறையாக இப்பொழுதுதான் அவர்களுக்காக ஒரு ஆயத்தப்படுத்தி இருக்கலாம். And then he pulled Peter aside. பின்பு பேதுருவை தனியே அழைத்து சென்றார். And re-established his confidence that yes, indeed, he, Peter, loved Jesus as a true friend. மெய்யாகவே பேதுரு இயேசுவுக்கு ஒரு உண்மை நண்பராக அன்பு கூர்ந்தார் என்ற உண்மையை வலியுறுத்தி அதிலே ஸ்தாபிக்கும்படி செய்தார். Peter proved that he was a true friend.
பேதுருவும் தாம் மெய்யான சிநேகிதர் என்பதை நிரூபித்தார். Jesus said, no greater love than this, no greater agape than this, that a man lays down his life because of what? Philo love, for the Philo, friend. இயேசு சொல்லுகிறார், ஒருவன் தன் சிநேகிதனுக்காக தன் ஜீவனையே கொடுக்கிற இந்த ஃபீலியோ அன்பை தவிர வேறொரு பெரிதான அகப்பே அன்பு இல்லை. He said, you are my Philo, you are my true friend because you do what I command. நான் சொல்லுகிற எல்லாவற்றையும் நீ செய்கிறபடியினால் பேதுருவே நீதான் என்னுடைய மெய்யான சிநேகிதன், என் ஃபீலியோ என்று சொல்லுகிறார். So at this point, after establishing Peter's love, பேதுருவின் அன்பை உறுதிப்படுத்தின இந்த நிலைப்பாட்டிற்கு பின்பு in John 21 verse 18, யோவான் 21:18 he says, now you have to be prepared for this. இப்பொழுது நீ இதற்கு ஆயத்தமாய் இருக்க வேண்டும் என்று சொல்லுகிறார். You are now my shepherd. இப்பொழுது நீ என்னுடைய மேய்ப்பனாகி விட்டாய். Now you are going to be my martyr. இப்பொழுது நீ எனக்காக இரத்த சாட்சியாக இருக்க போகிறாய். Amen, amen. I tell you the truth. ஆமென், ஆமென். நான் சத்தியத்தை, நிஜத்தை சொல்லுகிறேன். When you get older, your hands are going to be stretched out. நீ வயது சென்றவனாகும் பொழுது உன் கைகளை நீ நீட்டுவாய். And we are told in verse 19 that it is a death to glorify God. 19 அது தேவனை மகிமைப்படுத்துகிற மரணமாய் இருக்கும் என்று வாசிக்கிறோம். So the second requirement of discipleship, Jesus said in Luke 14:27, லூக்கா 14:27 சீஷத்துவத்தின் இரண்டாவது கோரிக்கையாக இயேசு வலியுறுத்தும் போது, and whosoever does not bear his cross and come after me cannot be my disciple. தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்றி வராதவன் என் சீஷனாய் இருக்க மாட்டான் என்று இயேசு சொல்லுகிறார். Now Peter is going to bear that cross. இப்பொழுது பேதுரு அந்த சிலுவையை சுமக்க போகிறார். So look at the last portion of John 21:19. யோவான் 21:19 கடைசி பாகத்தை பாருங்கள். Then Jesus told Peter, follow me. என்னை பின்பற்றி வா என்று இயேசு பேதுருவிடம் சொன்னார். Jesus was affirming that Peter satisfies the second requirement of discipleship. சீஷத்துவத்தின் இரண்டாம் கோரிக்கையை பேதுரு திருப்திகரமாக நிறைவேற்றினார் என்பதை இயேசு உறுதிப்படுத்துகிறார். May the Lord bless you and keep you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து காக்க கடவர். May the Lord be gracious to you. கர்த்தர் உங்கள் மீது கிருபையாய் இருப்பாராக. May the Lord lift up his countenance before you உங்களுக்கு முன்பாக கர்த்தர் தம்முடைய முகத்தை பிரசன்னமாக்கி and cause you to come and love him as a true friend. மெய்யான சிநேகிதனாக அவரை நேசிக்கக்கூடியவராய் உங்களை வைப்பாராக. And so he can receive you as his shepherd. இதன் மூலம் உங்களை தம்முடைய மேய்ப்பராக அவர் ஏற்றுக்கொள்வாராக. As a living stone, ஒரு ஜீவனுள்ள கல்லாக, on which is built his family. தம்முடைய குடும்பத்தை உங்கள் மீது கட்டி எழுப்புவாராக. Now and always, amen. என்றும் என்றும் அப்படியே இருப்பதாக, ஆமென்.